நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்க உங்க தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா. தேவன் இதை எதிர்பார்க்கிறார். ஆமென். தேவனிடத்துல பேருக்காக வந்தேன், ஆராதனை பண்ணேன், போனேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நீங்க சாதாரண அன்பு கிடையாது, சாதாரண தெய்வ பக்தி கிடையாது. ஏதோ பேருக்காக வருவோம் போவோம் அந்த பக்தியை பரலோகம் எதிர்பார்க்கல. உங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணுமா? எத்தனை பேரால முடியும்? அதை செய்யாத போதுதான் பிரச்சனை வந்துச்சு. அதை செய்த போது பிரச்சனை நீங்கிற்று. அப்ப நான் என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது குறைபட்டதுனால இந்த பிரச்சனை தலை தூக்குது. இந்த சூழ்நிலை எழும்புது எனக்கு விரோதமாய், இந்த வியாதி எனக்கு விரோதமாய் வருகிறது, இந்த போராட்டம் எனக்கு விரோதமாய் வருகிறது, இந்த இழப்பு எனக்கு விரோதமாய் வருகிறது. ஆனா அதே சூழ்நிலைகளில் நான் ஆண்டவரிடத்தில் என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் என் முழு பலத்தோடும் அவரிடத்தில் நான் அன்பு கூறும்போது என்னை நெருக்கி கொண்டிருக்கிற பிரச்சனை என்னை விட்டு விலகும். தேவனை சாதாரணமாய் நேசிக்காதுங்க, சாதாரணமாய் அன்பு கூறாதுருங்க, ரொம்ப நேசிக்கணும். இந்த பூமியில அதிகமாய் நான் நேசிக்கிற ஒருவர் உண்டானா அது இயேசு கிறிஸ்து மட்டும் நீ சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்க கடந்து வரும்படி தேவனை எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். எல்லாரை விட ஆபிரகாம் தனக்கு இருந்த ஒரே பேரான குமாரனை காட்டிலும் தேவனை நேசித்தான். ஒருபடி மேல யோபு, தன்னுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரிக்கிறார்கள். அப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் பணிந்து கொண்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாம் இழந்து நின்ற போதும் கர்த்தரை தாழ விழுந்து பணிந்து கொண்டு ஸ்தோத்திரங்களை செலுத்தினான் முழு இருதயத்தோடு. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம், ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். ஒரு சின்ன நெருக்கம், கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். நான் சொல்லுகிறேன், விலகாதிருங்க, முன்னேறி செல்லுங்க. தேவ அன்பில முன்னேறி செல்லுங்க, தேவ பக்தியில முன்னேறி செல்லுங்க, தேவ சமூகத்துக்கு நேராய் முன்னேறி செல்லுங்க. ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு கேப் வரவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, மனுஷனுக்கும் நமக்கும் ஒரு கேப் இருக்கட்டும், ஆனா தேவனுக்கும் நமக்கும் ஒரு கேப்பே இருக்கக்கூடாது. தேவன் நம்மோடு கூட நெருங்கி வருகிறவர் மாத்திரமல்ல, நமக்குள்ளேயே வருகிறவர். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் நெருங்கி வராமல் உங்களுக்குள்ளே வருகிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உங்க தேவன் எங்க இருக்கிறார்? கோபுரத்தில் இருக்கிறாரா என்ன? கட்டடத்தில் இருக்கிறாரா என்ன? அல்லது மலைகளில் இருக்கிறாரா என்ன? இல்லை, உங்களுடைய தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அவர் தனக்கு ஆலயமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க தான். அவர் அவ்வளோ நமக்குள்ளாய் நெருங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தூரத்தில் வைக்காதுங்க, பக்கத்தில் வைக்காதுங்க, ஆண்டவர் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்க. அவர் எங்க வரணும்னா தூரத்தில் வரக்கூடாது. என் வாழ்க்கையில் அவர் தூரத்தில் வரக்கூடாது, என் வாழ்க்கையில் அவர் பக்கத்தில் வரக்கூடாது. ஆமென். என் வாழ்க்கையில் அவர் எனக்குள்ள வரணும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், அப்பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த சரீரத்தில் போராட்டத்தை கொண்டு வரணும். நீ சத்துரு எதிர்பார்ப்பான், பிசாசு எதிர்பார்க்கும், மந்திரத்தில் ஏவப்பட்ட ஆவி எதிர்பார்க்கும். அவைகளால் உன் காலை ஒன்றும் செய்ய முடியாது, கைகளை ஒன்றும் செய்ய முடியாது, உன் சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவியினால வயிறு வீங்கி போகுது, காலு வீங்கி போகுது, முகம் வீங்கி போகுது, வியாதிப்படுகிறார்கள், போராட்டத்தை சந்திக்கிறார்கள். காரணம், ஒருவர் இருக்க வேண்டிய இடத்துல ஒருவர் இல்லை, அவர் தூரத்தில் நிற்கிறார், அவர் விலகி நிற்கிறார். நான் சொல்லுகிறேன், அவர் தூரத்தில் இருந்த ஆபத்து, அவர் விலகி இருந்த ஆபத்து, அவர் பக்கத்தில் இருந்த ஆபத்து, அவர் நமக்குள்ளா இருக்கட்டும். அவருக்கு இங்கே இடம் கொடுங்க. ஆகையினால தான் இந்த பெந்தேகோஸ்தே ஆராதனைல, சபை ஆராதனைல தேவாவில நிரம்புங்க சொல்லுகிறோம்.
ஆசையாய் கைகளை தட்டி ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாருங்கன்னு கேளுங்க. அப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் அனுப்புவார். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வந்து தங்கியிருப்பார். அவர் உங்களை விட்டு பிரியவே விரும்பல. நீங்களோ எதுக்காகவோ கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறீங்க. உலகத்திற்காக, பாவத்திற்காக, இச்சைக்காக, அநியாயத்திற்காக, அக்கிரமத்திற்காக, துர்ச்செயலுக்காக விலகி போகிறீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதிருங்க. மதுபானம் கர்த்தர் அருவருக்கிறவன்று. அந்த மாதிரி வெறி அல்ல. தேவனை தேடுகிற வெறி வரட்டும், ஆராதிக்கிற வெறி வரட்டும், ஜெபம் பண்ணுகிற வெறி வரட்டும், ஆண்டவரை தேடுகிற வெறி வரட்டும். மதுபானம் வெறி வேண்டாம், பீடி சிகரெட் வெறி வேண்டாம். அதை கர்த்தர் விரும்பவில்லை. ஒருவன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். குடித்து கெடுக்க கூடாது, ஊதி கெடுக்க கூடாது. இந்த சரீரத்துல தான் அவர் வாசம் பண்ணுவார். இந்த சரீரத்திற்குள்ளதான் அவரை நாம வரவேற்க போகிறோம். அவரை வரவேற்கிற சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? எப்படிப்பட்டதா இருக்கணும்? விபச்சாரம் கலந்ததா இருக்கணுமா? பாவம் கலந்ததா இருக்கணுமா? வேசித்தனம் கலந்ததா இருக்கணுமா? மதுபானம் கலந்ததா இருக்கணுமா? அநியாயம் துன்மார்க்கமான வாழ்க்கை கலந்ததா இருக்கணுமா? ஏன் இந்த சபையை சுத்தமா வைக்கிறோம்? ஏன் சபையின் வளாகத்தை நீட்டா வைக்கிறோம்? இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுவா. இந்த இடத்துல இருந்து நாம தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும்னு தானே இவ்வளவு சுத்தமா வைத்திருக்கிறோம். எதனால சுத்தமா வைக்கிறோம்? அவருக்காக. நான் சொல்லுகிறேன், அவர் இந்த கட்டடத்தில் அல்ல, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது. தூசண வார்த்தை பேசி தீட்டுப்படுத்தாதிருங்க. அநியாயம் செய்து தீட்டுப்படுத்தாதிருங்க. குடிச்சு தீட்டுப்படுத்தாதிருங்க. சிகரெட் குடித்து, பீடி குடித்து தீட்டுப்படுத்தாதிருங்க. போத பழக்கத்தினால சரீரத்தை டேமேஜ் பண்ணாதிருங்க. இந்த சரீரத்தில் ஒருவரை வரவேற்கணும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ணணும். இந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ணணும். அதற்காக நான் ஆயத்தப்படுத்துகிறேன். உங்க சரீரத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. எல்லாமே தேவனுக்காக. அழகுபடுத்துறீங்களா? ஆண்டவருக்காக மட்டும். இச்சைக்காக உடலை பேணக்கூடாது. அல்லேலூயா. நான் நீட்டா ட்ரெஸ் பண்றது ஆண்டவருக்காக, இச்சைக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, மேட்டிமைக்காக அல்ல, ஆண்டவருக்காக. சுத்தப்படுத்துகிறது ஆண்டவருக்காக. ஒருவரும் சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் வாழுகிறது ஆண்டவருக்காக. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் கேட்டாரே, அவருக்காக பரிசுத்தம். இதில் என்ன தப்பு பாஸ்டர்? கொஞ்சம் பாக்கு போட்டதுனால என்ன தப்பு? நான் யாருக்கு எந்த கெடுதியும் செய்யலை. ஆண்டவருக்கு பயந்து தான் பீடி குடிக்கிறேன். இதில் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். சில பாவம் நம்ம செய்யும் போது பிசாசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தி இருக்கலாம். நம்ம மாம்சம் இப்படி சொல்லி தைரியப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி ஒன்று கற்றுத்தருகிறேன். நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். இந்த சரீரம் தீட்டுப்படக்கூடாது, இந்த சரீரம் கெடக்கூடாது, இந்த சரீரம் கரைபடக்கூடாது. எதற்காக என்றால் ஆண்டவர் இந்த கட்டடத்திற்குள் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, என் சரீரத்திற்குள்ள தான் வாசம் பண்ணுகிறார். அசுத்தாவி எந்த சரீரத்திற்குள்ள போய் தங்கி இருப்பான்? அசுத்தாவி, தள்ளப்பட்ட ஆவி, பொல்லாதாவி யாருடைய சரீரத்திற்குள்ளாவும் போவான். ஆனா பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் கண்டவன் சரீரத்தில் எல்லாம் போக மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. அந்தரங்க பாவம், ரகசிய பாவம், வேசித்தன பாவம், விபச்சார பாவம், இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கி இருக்கிற அப்படிப்பட்ட மோசமான துர்க்குணம் படித்தவர்களுக்குள்ளாகலாம் என் தேவன் போக மாட்டார். ஆகையினால தான் கர்த்தர் வேதத்தில் எழுதுகிறார், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். அதையே கர்த்தர் போதிக்கிற. எதனால? இந்த சரீரம் அவருக்கு தேவை. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? உங்க சரீரம் என் ஆண்டவருக்கு தேவை. இந்த சரீரத்தை என் தேவனுக்கு பரிசுத்தமாய் சுகந்த வாசனையா நீங்க கொடுப்பீர்களானால் இந்த சரீரத்தில் அவர் சந்தோஷப்படுவார். இதே சரீரத்தில் நீயும் சந்தோஷப்படுவாய். ஆமென். இல்லைன்னா இந்த சரீரத்தில் நீயும் துக்கப்படுவாய். நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, சுகம் இருக்காது, விடுதலை இருக்காது. நீயும் அழுது கொண்டே தான் இருப்பாய். இந்த சரீரத்தை கர்த்தருக்காக பரிசுத்தம் உள்ளதாய் ஒப்பு கொடுப்பாயானால் இந்த சரீரத்தில் அவர் வாழுவா, இந்த சரீரத்தில் நீயும் வாழுவா. இந்த சரீரத்தில் நான் மனைவியை சந்தோஷப்படுத்துவேன், என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவேன், என் உறவுகளை சந்தோஷப்படுத்துவேன், நானும் சந்தோஷமாய் இருப்பேன். இல்லைன்னா யாருக்கும் லாய்க்கில்லாத சரீரமாய் மாறி போகிறோம். இந்த சரீரம் தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கப்படட்டும்.
ஹல்லேலூயா.